எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் உலகம் முழுவதும் எல்லா இதுலேயும் யாராச்சும் லஞ்சம் வாங்கி இது பண்ணிட்டாங்கன்னா மந்திரிங்க மேலே இருக்கிற தலைவர்கள் அந்த லஞ்சம் வாங்கினதுக்காக அவங்கள பதவியை விட்டு நீக்குவாங்க. ஆனால் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் ஸ்டாலின்கிற மனிதர் லஞ்சம் வாங்கினவுடனே மீண்டும் மந்திரி ஆக்கணும்னு துடிக்கிறாருன்னா இப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி இல்லாத மனிதரை நம்ம எங்கே போய் பார்க்குறது? நேர்மையான மனுஷர் மாதிரி நல்ல ஒரு மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறீங்களா புதிய தலைமுறை இது பண்ணுறதுக்கு? அவர் உங்களோட அலையன்ஸ் சேர்ந்து எம்பி ஆனாருங்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தீங்க. அதனால தானே உங்களுக்கு இந்த தடவை இதில் உங்கள் கூட்டணியை வேணான்னு ஓடினது. நீங்கள் மிரட்டின கதையெல்லாம் வெளியில் வந்துடும். ஸ்டாலின் நல்ல ஒரு மாதிரி நடிக்காதீங்க. கருணாநிதி அரசு சார்பிலே 10 கோடி ரூபாய் கொடுத்ததை அங்கே கொண்டு போய் மொங்காம் போட்டுட்டு உரிய முறையில் சேர்க்காம வீரப்பன் அந்த மீசக்காரன் இங்கே வந்தால் உதப்பேன் விரட்டுவேன்னு சொன்ன உடனே உங்களை மாற்றி விட்டு நெடுமாறின போட்டாங்களே. நீங்களெல்லாம் நேர்மையை பற்றி பேசலாமா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, மீண்டும் அமைச்சராகிறாரா செந்தில் பாலாஜி? இதுதான் முதல் செய்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி திரும்பி எப்படியாச்சும் மந்திரி ஆகணும். செந்தில் பாலாஜியை விட ஸ்டாலினுக்கு அவர் சீக்கிரம் அவரை மந்திரி ஆக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி அப்படி என்ன பண்ணிட்டாரு? அவர்கிட்ட 33 மந்திரி இருக்காங்க, 30க்கு மேலே இருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜியை மட்டும் என் மந்திரி ஆக்கணும்னு ஸ்டாலின் துடிக்கிறாருன்னா அதுதான். காசு ஆசை யாரை விட்டது? இத்தனை 1000 கோடி லட்சம் கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. பிடிஆரே உதயநிதியும் சபரீஸ்வரன் சேர்ந்து 2 வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சதாக சொல்கிறாங்க. இந்த பணத்தெல்லாம் எங்கே கொண்டு வைப்பீங்க ஸ்டாலின்? எங்கே பணத்துக்கு ஒரு இது இல்லையா? என்ன தான் பண்ணுவீங்க இந்த பணத்தை வச்சு? இன்னும் இந்த செந்தில் பாலாஜியை மந்திரியாக்கி அவன் நமக்கு கொள்ளையடித்ததில் பங்கு, அவர் செந்தில் பாலாஜி கொள்ளையடித்ததில் அவர் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இப்படியா பணத்துக்கு அடைவீங்க? மனசாட்சி வேண்டாமா? எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் உலகம் முழுவதும் எல்லா இதுலேயும் யாராச்சும் லஞ்சம் வாங்கி இது பண்ணிட்டாங்கன்னா மந்திரிங்க மேலே இருக்கிற தலைவர்கள் அந்த லஞ்சம் வாங்கினதுக்காக அவங்கள பதவியை விட்டு நீக்குவாங்க. ஆனால் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் ஸ்டாலின்கிற மனிதர் லஞ்சம் வாங்கினவுடனே மீண்டும் மந்திரி ஆக்கணும்னு துடிக்கிறாருன்னா இப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி இல்லாத மனிதரை நம்ம எங்கே போய் பார்க்குறது? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மனிதர் வாழ்கிறாருன்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டுக்கே கேவலம். எம்ஜிஆர்லாம் அடித்தார் மந்திரிங்களை, லஞ்சம் வாங்கினவங்களை. காங்கிரஸ் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜர் பீரியடு கக்கன் மாதிரி ஆளுங்க தான் இருந்தாங்க. ஒரு மந்திரி சம்பாதிக்கலை. அண்ணாதுரையும் அப்படித்தான் இருந்தார். கருணாநிதி மோசமாக இருந்தாரான்னு இந்த அளவுக்கு கொள்ளையடிக்கலை. ஸ்டாலின் இந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டு மந்திரிங்களை கொள்ளையடிக்கிற மந்திரியை துடிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போய் போட்டிருக்காரு. ஸ்டாலின் சொல்லி கபில் சிபல் கோடிக்கணக்கான ரூபா வாங்குகிற வக்கீலை பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல சிவர் செந்தில் பாலாஜியை ஜெயிலில் இருந்தார். இலாக்கா இல்லாத மந்திரி செந்தில் பாலாஜி. ஸ்டாலின் கொடுத்தார். அப்போ என்ன பண்ணாங்க, அவருக்கு ஜாமீன் போய் ஃபைல் பண்ணாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க, லாக்கா இல்லாத மந்திரியா, உங்களை வெளியில் விட்டால் அவங்க மந்திரி பதவியை வச்சுக்கிட்டு சாட்சிகளை கலைப்பீங்க, ஆதாரங்களை அளிப்பீங்க. அதனால் நீங்கள் மந்திரியாக இருக்கிறவரை உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னாங்க. உடனே மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணார். அப்போ மந்திரிகிட்ட என்ன கேட்டாங்க, நான் மந்திரியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ நான் மந்திரி இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜாமீன் கேட்டார். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ரைட்டு, மந்திரி இல்லை, உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறோம், சாட்சிகளை அளிக்கக்கூடாது, ஆதாரங்களை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாமீனை கொடுத்தாங்க. ஜாமீன் வாங்கின 2வது நாள் மந்திரி ஆக்கிட்டார் ஸ்டாலின். இந்த மாதிரி முட்டாள்தனம்
இந்த மாதிரி கோமாளித்தனம் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. ஒரு ஊழல் செஞ்ச மந்திரி ஜாமீன் ஊழல் செஞ்ச மந்திரியை மறுபடியும் ஜாமீனை வாங்கிட்டு ஆக்குனாங்க. அப்போ ஒருத்தர் கேஸை போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில். பாருங்கள், நீங்கள் மந்திரி இல்லாதனால தான் ஜாமீன் கொடுத்தீங்க, ஜாமீன் கொடுத்த 2வது நாளே மந்திரி ஆக்கிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு கொடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க, உனக்கு மந்திரி பதவி வேண்டுமா, ஜெயிலுக்கு போகணுமா, இல்லை மந்திரி பதவி வேணுமான்னு கேட்டாங்க. மந்திரி பதவி வேணும்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும், ஜெயிலை விட்டு வெளியில் நீ இருக்கணும்னா மந்திரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ஓகோ அப்படிங்கிற ஜட்ஜு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நான் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன்ட்டு மறுபடியும் மந்திரி பதவியை ராஜினாமா செய்தார். இப்போ இவ்வளோ நாளாச்சு, மறுபடியும் கேஸ் போட்டு என்ன போடுறாங்க, அந்த ஓகோ சொன்னார்ல மந்திரி பதவி வேணுமா ஜெயிலு வேணுமா அப்படின்னு, அந்த வார்த்தையை அகற்றுங்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன அந்த வார்த்தையை அகற்றுங்கள் அப்படின்னு போட்டாங்க. இப்போ ஜட்ஜை எடுத்தார், எதுக்குப்பா வார்த்தையை அகற்றணும், அவர் சொன்னது ரைட்டு தானே, மந்திரி பதவி வேணுமா ஜெயில் வேணுமா, மந்திரி பதவியாக இருந்தால் ஜெயிலுக்கு அனுப்பிடும், இல்லை ஜெயிலு வேணாம்னா மந்திரியாக இருக்காது அப்படின்னு சொன்னது ரைட்டு தானே அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டார், தள்ளுபடி பண்ணிட்டார். அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ மந்திரி ஆகுனா கோர்ட்டு அனுமதி வாங்குங்க அப்படின்ட்டாங்க. கோர்ட்டு எப்படி அனுமதி கொடுக்கும், கோர்ட்டு தான் தள்ளுபடி பண்ணிருச்சேன். இந்த வார்த்தையை போட்டோன்னே இந்த திமுக ஊடகங்கள் பூரா மீண்டும் மந்திரி ஆகிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னு எல்லா பேரும் போட்டு மந்திரி அப்படி இல்லை, அவங்க அந்த வார்த்தை எடுக்கணுங்கிறதையே தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. சும்மா அவங்க கேட்டதுக்கு நீ கோர்ட்டில் அனுமதி கேளுன்ட்டாங்க. கோர்ட்டு எப்படி அனுமதி கொடுக்கும், கோர்ட்டு தானே நீ மந்திரி பதவி வேணுமா ஜெயிலு வேணுமான்னு சொன்னது. அதனால் அவருக்கு மந்திரி பதவி கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் ஸ்டாலின் எப்படியாவது மந்திரி பதவி கொடுக்கணும், ஏன்னா இப்படி கொள்ளையடித்து கொடுக்குறமே இல்லையே நமக்கு அப்படின்னு. அதனால் செந்தில் பாலாஜி பழையபடி கொள்ளையடித்து கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வழக்கை போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா, சுப்ரீம் கோர்ட்டு அவர் சம்மந்தப்பட்ட வழக்கை பூரா டெல்லிக்கு மாற்றிட்டான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு சகா ஓகே பரவாயில்லன்னு இருக்காங்க. என்ன எங்கே போனாலும் தான் அவங்க ஆள் வச்சுருக்காங்கல்ல, பணத்தை கோடியாக பரவாயில்லன்னு இருக்காங்க. ஆக சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி வந்த தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு எதிரான தீர்ப்பு. அதை ஊடகங்களும் விவரம் தெரியாதவர்களும் இல்லை செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகிறார்னு போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக முடியாது கொஞ்ச நாளைக்கு. அது ஸ்டாலின் மாதிரி ஆள் இருக்கிற வரை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி தானே பொன்முடியை கொண்டு போய் 3 வருஷம் தண்டனை கிடைச்சதுக்கப்புறமும் கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி திருப்பி மந்திரி ஆக்கினாங்க. அப்போ அதாவது மனசாட்சிக்கு விரோதமாக என்னென்ன இருக்கோ அதை பூரா செய்வதற்கு கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட மாட்டேங்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலின்ட்டு சொல்ல திருந்துங்க தயவுசெய்து, இறைவனின் இது உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வரும், மனசாட்சிப்படி நடக்கணும். கொள்ளையடிக்கிறவங்களுக்கு இது பண்ணுறவங்களெல்லாம் மந்திரி பதவியை கொடுத்து இது பண்ணால் இயற்கைக்கு எதிராக நீங்கள் நடக்கிறீங்கன்னு இருக்கும். உங்களுக்கு பொன்முடிக்கு மந்திரி பதவி கொடுத்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் பெரிய வக்கீல்களை பிடிச்சி கொண்டாந்து வச்சிங்களே, நிலச்சதா இறைவன்? உங்கள் கையாலேயே இந்த சைவத்தை பற்றியும் வைணவத்தை பற்றியும் கேவலமாக பேசணுன்னா உங்கள் மனைவியே உங்கள்கிட்ட சொல்லி உங்கள் கையாலேயே தூக்க வச்சாங்க. அதனால் தவறு செய்பவர்களுக்கு நிச்சயமாக மந்திரி பதவியோ வேறு எந்த பதவியோ கொடுக்காதீர்கள். அதை கொடுத்தீங்கன்னா வாழும் காலத்தில் நரகத்தை அனுபவிப்பீர்கள். ஸ்டாலின், நான் சாபமாக இல்லை, மனசாட்சி துடிக்குது எனக்கு. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர்கிட்ட மனசாட்சி இருக்கணும். தப்பு செய்கிறவங்களை தண்டிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். தப்பு செய்கிறவங்களை தூண்டிவிட்டு எது எப்படி நடந்தாலும் கோடிக்கணக்கான பணம் நமக்கு லஞ்சமாக வந்தால் சரி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் நடந்து கொண்டிருப்பது இன்னும் அவர் திருந்தவில்லை அப்படிங்கிறதையே காட்டுது. ஸ்டாலினுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். செந்தில் பாலாஜி மாளிகையால் திருப்பி மந்திரியாக உள்ளே நுழைக்க முயற்சி செய்யாதீர்கள் அப்படிங்கிறது முதற்கட்ட கருத்து. அடுத்தது, ஒருத்தர் ஒரு பெண் புகார் கொடுத்துருக்காங்க. ஏஎம்எல்ஏ புகார் கொடுத்துருக்காங்க, போலீஸில் போய் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் கூட எனக்கு ஏதோ லக்ஷ்மி அப்படின்னு ஏதோ வருது, நான் கேள்விப்பட்டதில்லை அந்த பேரை. அந்த கட்டிங்கில் வந்தது அதை காமிச்சாங்க. இன்றைக்கி 3 பேர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. ஹரிநாடார்னு ஒருத்தரான், சவுக்கு சங்கர், ஏன் மேலே அவங்க 2 பேர் மேலேயும் வேறு என்னென்ன குற்றச்சாட்டோ சொல்லியிருக்காங்க.
என் மேலே அவங்களால குற்றச்சாட்டு சொல்ல முடியாதுல்ல. நான் இங்கே பணம் வாங்கினேன், இங்கே வாங்கினேன், ஏதோ பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீதிபதியே தவறாக பேசினார் என் மேலே. அவங்க சொல்லும் குற்றச்சாட்டு, அந்த சகோதரி சொல்லும் குற்றச்சாட்டு, இவர் நீதிபதியை தவறாக பேசினார். அதனால் என்ன பண்ணணுமா, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணுமா? பாவம். நீதிபதி குறித்து வரதராஜன் ஐயா அவர் அந்த மக்கள் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் வந்து ஒரு நீதிபதியை குறித்து இழிவாகவும் அவதூறம் பேசின்னு இருக்காரு. இப்போ இந்த 3 நபர்களும் இவங்க பேசுறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கிளர்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து இவங்க மீது வழக்கு பதிவு செய்து இவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும்னு நான் புகாராக கொடுத்துருக்குறேன். அந்த சகோதரிக்கு சட்டம்னாலே என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தேசிய பாதுகாப்பு சட்டம்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தேசிய பாதுகாப்பு சட்டம்னா உங்களுக்கு தீவிரவாதத்துக்கு துணை இருக்கணும், இல்லைன்னா தேசத்துக்கு எதிராக பேசியிருக்கணும். அது தேசத்துக்கும் தேசியத்துக்கும் நாங்கள் தான் சொல்லிட்டோம். தேசமும் இதுவும் எங்களுக்கு ஆன்மீகம் தான் எங்களுக்கு முக்கியமான 2 விஷயம். நாங்கள் எங்கள் மேலேயே போய் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட்டேன். ஜட்ஜே வந்து இந்த மாதிரி தாக்கி சொல்லிட்டாரு அப்படின்னு என் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த நீதியரசர், நான் செந்தில்குமார் நீதியரசர் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப அமைதியானவர், அப்பாவி அவர். ஏதோ வந்து அரசியல்வாதிகள் அவரை தூண்டி இதை பண்ண வச்சுட்டாங்க. அவர் அப்பாவின்னு முதலே சொல்லிட்டேன். அவரே எனக்கு அறிக்கை விட்டுட்டார், இதை புறங்கடிங்கள்ன்ட்டார். சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, நான் வந்து சில தீர்ப்பு சொன்னதுக்கு அதை வந்து புறக்கணியுங்கள் அப்படின்ட்டார் அவர். அதனால் அந்த சகோதரிக்கு என்ன சொல்கிறேன்னா, சட்டம் உங்களுக்கு தெரியலனாலே யாராச்சும் தெரிஞ்சு உங்கள்கிட்ட கேட்கணும். நீதிபதியை தப்பாக பேசுனா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் போடணும். அது அவங்க தான் பண்ணணும், நீதிமன்றமே. இப்போ சவுக்கு சங்கர் மேலே சுவாமிநாதன் அவராக தான் போட்டார், அவரே அந்த வழக்கை போட்டார். அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி தான் போடணும். நீங்கள் இந்த சகோதரி நீங்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் தான் நடவடிக்கை எடுக்கணும். அதோட நான் நீதிமன்றத்தை பண்ணால் நான் ஒரு வழக்கறிஞர் 20 வருஷமாக. அந்த சகோதரிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியும். சட்டம் தெரிய வேணாமா? சட்டத்தில் ஒன்றும் தெரியாமல் ஒரு புகாரை கொடுக்கலாமா? அதனால் நான் ஒரு இவர் வழக்கறிஞர். நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த வழக்கு அவர் போட்டவர் வந்து அந்த ரிட்டாக போட்டிருக்காங்க. ஆர்டிக்கிள் 226 இந்திய அரசியல் சட்டம், அதில் தான் ரிட்டு போடுவாங்க. கிரிமினல் கேஸுக்கு ரிட்டு ரொம்ப ரேராக தான் போடணும். அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் சம்மந்தப்பட்ட மீறல் இருக்கணும். இல்லைன்னா சில அதிகாரிகள் அரசியல் சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்தினதாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கிரிமினல் சைடில் ரிட்டு போட முடியும். அதுதான் சட்டம் சொல்லுது. அந்த ரிட்டை வந்து சும்மா அந்த ரோடுகளில் அரசியல்வாதிகள் போகும்போது அதுக்கு வந்து இதை வந்து வரையறுங்கள், அதுக்கு வந்து எப்படி நடந்துக்கணுங்கிற நடைமுறையை வரையறுங்கள்னு சொல்கிறதுக்கு கிரிமினல் சைடில் ரிட்டு போட முடியாது, போடக்கூடாது, போட்டாலும் செல்லாது. 2வது, யாரோ ஒரு தினேஷ்னு போட்டாலும் யாருன்னே தெரியல. அவர் வழக்கில் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீதிபதி சொன்னால் விஜய்க்கும் நோட்டீஸ் அனுப்பி உங்களுக்கு உங்கள் சம்பந்தமாகவும் நான் இது பிரிக்க போகிறேன், ஆர்டர் போட போகிறேன், ஆணை பிறப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய்க்கும் நோட்டீஸ் அனுப்பி விஜய் சைடு கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு எதிரான இதை நீங்கள் போட முடியும். விஜய் பற்றி ஒரு விஷயம் போடும்போது அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கே நோட்டீஸ் இல்லாமல் யாரோ ஒருத்தர் 3வது தரத்தை போட்டால் அது செல்லாது. 2வது, இதை வந்து பொதுநல மனுவாக தான் போடணும், பொதுநல மனு ரிட்டாக தான் போடணும், கிரிமினல் ரிட்டாக போடக்கூடாது. இதெல்லாம் சட்டத்தில் தவறாக போட்ட விஷயம். இது ஒரு வழக்கறிஞராக நான் கேள்வி கேட்குறோம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவமதிப்புன்னா அது எப்படின்னா, உண்மையை சொன்னால் அது கோர்ட் அவமதிப்பு வராது. உண்மையை சொன்னீங்கன்னா அது கோர்ட்டு நடந்த உண்மையைத்தான் சொல்லுகிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போடுவோம், பேசுவோமா? அன்னைக்கு வழக்கறிஞர் சாமிநாதனை அவர் போட்ட உத்தரவை டிஎம்கே ஐடி டீமில் எவ்வளவு கேவலமாக பேசுனாங்க தெரியுமா? அன்னைக்கு இந்த சகோதரி எங்கே போனீங்க? அன்னைக்கு இந்த நீதிபதி மேலே புகார் கொடுங்க, நீதிபதி மேலே ஐடி டீமில் தாக்குறாங்க, திமுக ஐடி டீமில், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கன்னு நீங்கள் ஒரு புகார் கொடுத்துருக்கலாமே. ஸோ யாரோ அம்பு எய்தவர் யாரோ, அம்பை எய்தவர் யாரோ, ஆனால் இந்த அம்பு மட்டும் இங்கு வந்து அழுது விட்டு போகிறதுன்னு திருவிளையாடலில் ஒரு வசனம் சொல்லுவாங்க.
அதனால் அம்பா வந்து அந்த அம்மா அழுதுட்டு போகிறாங்க. அவரை எய்தவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த சகோதரிக்கு சொல்லுகிறேன், எப்போதும் பொதுநலத்துக்கு பேசுபவன் நான். ஏழைகளுக்கு வந்து இந்த நாட்டில் நீதி கிடைக்கணும்னு பேசுகிறவன் நான் வந்து யாருக்கும் ஜாலர் அடிக்கிற ஆள் கிடையாது. உங்களை மாதிரி புகார் 1000 புகார் கொடுத்தாலும் சந்திக்கக்கூடிய இது வந்து தைரியம் எனக்கு இருக்குது. அதுக்கான இதுவும் சட்ட விஷயமும் எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால சும்மா இன்னும் எவ்வளோ புகார்னாலும் கொடுங்க. மடியில் கடன் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கணும். என் மீது புகார் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களிடம் சமூக வலைதளங்களில் நீங்கள் பெரும்பான்மையான பகையை சம்பாதிக்க வேண்டியது வரும். காரணம், அத்தனை நல்லவர்கள் சமூக தளத்திலே எனக்கு துணையாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். அப்படிங்கிறத அந்த சகோதரிக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலினின் மிரட்டல். ரொம்ப கோபமாயிட்டார். அவருக்கு விஜயை பற்றி பேசுனீங்கன்னா போச்சு, அவ்வளோதான். விஜயை பற்றி யாரும் ஆதரவாக பேசிடக்கூடாது. ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் பண்ணி விஜயத்தை அறிக்கை விடுங்க, விஜயத்தை அறிக்கை விடுங்க. இது ஏதோ இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் சொல்லியிருக்காரு, சமூக வலைதளங்களில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிறேன். எல்லோருக்கும் விளைவுகளை, கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு. இது ஒன்றும் மிரட்டல் அல்ல, எச்சரிக்கைன்னு இருக்கார். அவர் எப்போவுமே விமர்சனங்களை தாங்கிக்குவார். மற்ற மாதிரி ஆள் வச்சு அடிக்க மாட்டார். விமர்சனங்களை எளிதாக எடுத்துக்குவார். ஆனால் அவன் கோவம் வந்துருச்சு ரொம்ப விஜய் விஷயத்தில். எல்லாம் பயங்கர உண்மையை பேசி எல்லாத்தையும் நம்முடைய இதெல்லாம் வெளியில் வந்துருச்சு. கோவத்தில் பேசுகிறார். இப்போ என்ன பண்ணிட்டார், புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல், செய்தி சேனல், அதில் ஏதோ விஜய்க்கு ஆதரவாக போட்டாங்களாம். சேனலை பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த அரசு கேபிள் இருக்க, அதில் 172 100 இருந்துக்கா தூக்கி பின்னாடி போட்டாங்க. அதாவது மற்ற தமிழை தவிர மற்ற மொழிகள் வருதில்ல, அதில் அந்த சேனலை தள்ளி விட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வராது. அரசு கேபிள் விஷன் இவங்க வச்சுருக்காங்கல்ல, அதில் இவரே சொல்லிவிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டின மாதிரி தூக்கி பின்னாடி தள்ளுங்கடான்ட்டார். அவங்க தூக்கி பின்னாடி தள்ளிட்டாங்க. உடனே இவரே அறிக்கை வர்றார், இது வந்து அநியாயம், ஏன் பின்னாடி தள்ளுனீங்க, என்னமோ இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி. ஸோ சேனலை பின்னாடி தள்ளிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதை தானே வம்பா இருக்குது. இன்றைக்கி என்ன போட்டாங்க புதிய தலைமுறையில் தெரியுமா, மீண்டும் அமைச்சராகிறார் செந்தில் பாலாஜி, எதுக்கு நம்மளை தூக்கி பின்னாடி போடுறாங்க, சப்போர்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மீண்டும் அமைச்சராகிறார் செந்தில் பாலாஜி. நீ இல்லாத ஒன்றா போட்டு விட்டுருக்காங்க. அதனால் ஸ்டாலின் உத்தமர் மாதிரி அவரே வந்துக்கிட்டு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் உத்தமரா ஸ்டாலின், உத்தமரா? இவர் புதிய தலைமுறையுடைய இவர் கட்சி வச்சிருக்கார். அவர் பாரிவேந்தர், உழைத்து முன்னேறியவர் பாரிவேந்தர். அவரை நீங்கள் என்னென்ன மிரட்டினீங்க ஸ்டாலின், என்னென்ன இது பண்ணீங்க, கதை சொல்லவா, ஆதாரத்துடன் கதை சொல்லவா? நேர்மையான மனுஷர் மாதிரி நல்ல ஒரு மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறீங்களா புதிய தலைமுறை இது பண்ணுறதுக்கு? அவர் உங்களோட அலையன்ஸ் சேர்ந்து எம்பி ஆனாருங்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தீங்க. அதனால தானே உங்களுக்கு இந்த தடவை இதில் உங்கள் கூட்டணியை வேணான்னு ஓடினது. நீங்கள் மிரட்டின கதையெல்லாம் வெளியில் வந்துடும். ஸ்டாலின் நல்ல ஒரு மாதிரி நடிக்காதீங்க. அவரையும் மிரட்டிட்டு இன்றைக்கி புதிய தலைமுறை இது பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி புதிய தலைமுறைக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நடிக்காதீர்கள் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு சொல்லிக்கிறோம். மக்கள்லாம் உங்களை உத்தமரை நினச்சிருவாங்களா? நீங்கள் பண்ண கூத்தெல்லாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் எப்படி பயமுறுத்துனீங்க, என்ன பண்ணீங்கிறதெல்லாம் யாரும் நம்ப மாட்டார்கள். உத்தமராக நடிக்காதீர்கள், பழி வாங்கும் வேலையில் ஈடுபடாதீர்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் திருத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியும். நீங்கள் பார்த்துக்கிட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நான் சொன்ன சில வார்த்தைகள்லாம் நீங்களே பேசியிருக்கீங்க. அதனால் நடிக்காதீங்க, திருத்திக்கங்க. டெய்லி என் வீடியோவை பாருங்கள். அதில் நான் சுட்டி காட்டுற தவறெல்லாம் திருத்திக்கங்க. உங்களை பாராட்டின்னு சொல்லியிருக்கேன். உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதுல நிறைய பேர்த்துக்கு ரேஷன் கார்டை மாற்றி கொடுக்குறாங்க, நல்ல இந்த 1000 வராதவங்களும் கொடுக்குறாங்க. இது மாதிரி நல்ல விஷயம் செஞ்சால் நாங்களே உங்களை வரவேற்போம்னு சொல்லியிருக்கேன். அதனால் திருந்துங்கள், மறுபடியும் பழி வாங்காதீர்கள். குறிப்பாக செய்தி இது இன்ஃபர்மே இது இவங்க மீடியாங்கிறது ஒரு தூண். மீடியா அந்த தூணை அசைச்சு பார்க்காதீங்க. உங்கள் அப்பா மாதிரி ஆள் வச்சு அடிக்காதீங்க.
அதனால் விமர்சனங்களை தாங்குங்கள். அதனால் புதிய தலைமுறைக்கு நீங்கள் கொடுத்த தொந்தரவுக்கு உங்களுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட இன்னொரு செய்தி. டிஜிபி என்ன சொல்லுதுன்னா, டிஜிபியில் 3 பேர் பதவி உயர்வு பதவி மூப்பு அடிப்படையில் 3 பேர்த்தில் ஒரு ஆளை எடுக்கணும். இதுதான் உச்சநீதிமன்றம் சொன்னது. இந்தியா முழுவதும் அதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் என்ன பண்ணார், அவருக்கு கீழே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கள்லாம் இங்கே ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அவங்க தனக்கு வேண்டிய ஐபிஎஸ் ஆஃபீஸரை டிஜிபி ஆக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 8வது ஆளை போட்டு விட்டாங்க. நானும் வழக்கு போட்டேன் ஹைகோர்ட்டில், சில பேர் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. அப்போ அந்த யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய அவங்க தான் ஐபிஎஸ் இதுக்கெல்லாம் போடுறோம். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை 1 மாதத்தில் அவங்க எங்களுக்கு லிஸ்ட்டே அனுப்பலை, இப்போ தான் அனுப்பியிருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் போட்ட உடனே இப்போ தான் அனுப்பியிருக்காங்க, ஒரே மாதத்தில் நாங்கள் லிஸ்ட்டை அப்ரூவ் பண்ணி கொடுத்துறோம், அப்புறம் அவங்க போடட்டும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உடனே 1 மாதம் இல்லை 15 நாளில் யூபிஎஸ்சி 3 சீனியர் பணிமூப்பின் அடிப்படையில் 3 பேருக்கு லிஸ்ட்டு போட்டாங்க. அப்போ இது 3ல் ஏதாச்சும் ஒன்று ஸ்டாலின் டிஜிபியாக போகணும். லிஸ்ட்டு 1 வாரம் ஆச்சு, மூச்சு விடல். இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி, இதில் ஏதாச்சும் கோல்மால் பண்ணலாமா, இந்த 3 பேர்த்தில் 2 பேர் மேலே ஏதாச்சும் மேற்கொண்டு சார்ஜ் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நமக்கு வேண்டிய 8வது ஆளை கொண்டு வரலாமான்னு முயற்சி செய்கிறார் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், அவங்கெல்லாம் படித்தவங்க, ஐபிஎஸ் படித்தவங்க, அந்த காலத்திலேயே சின்ன வயசுலேயே ஐபிஎஸ் முடிஞ்சு 34 வருஷம் சர்வீஸ் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க. நீங்கள் படிக்காத ஆள், நீங்கள் என்ன படித்தீங்கன்னு நாட்டுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நாட்டுக்கு பிஏன்னு போடுவீங்க, எனக்கு தெரியும். நீங்கள்லாம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பதவியை போடுறது இருக்க, அது ஜனநாயகத்துக்கே ஒரு கேவலமான விஷயம். படிக்காதவங்கெல்லாம் படிக்கிறவங்க படித்தவங்களுக்கு பதவி கொடுக்குறீங்கன்னா கேவலம். அது மனசாட்சியோடு வேணுங்க, மனசாட்சி வேணும். படித்தவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்க. 3 பேரில் ஒரு ஆளை விரைவில் டிஜிபியாக போடுங்க. நீங்கள் அவங்களுக்கு விட்டுட்டு சட்டத்தை மீறினால் மீண்டும் உங்கள் மீது நான் வழக்கு போடுவேன் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு எச்சரிக்கையாக விடுகிறேன். படித்தவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. எனக்கு மட்டும் என்ன வந்தது, ஜட்ஜி கேட்டார், உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஃபைன் போட போகிறேன்னு. போடட்டுமே, போட்டால் என்ன, அப்புறமா நான் காவல்துறையில் இருந்தேன்னு அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால போட்டிருக்காருன்னு விட்டுட்டாங்க ஜட்ஜி. ஏன்னா 1 லட்சம் ஃபைனு போடுவாங்க. நியாயத்தை கேட்குறதுக்கு ஃபைனு போட்டால் கட்டிட்டு போகிறோம். எனக்கு ஒன்றும் அசிங்கம் இல்லையே, இந்த நீதித்துறைக்கு தான் அசிங்கம். இப்போ நீதித்துறை தன் கடமையை செய்து விட்டது, யூபிஎஸ்சி தன் கடமையை செய்து விட்டது. ஸ்டாலின் மீண்டும் இதில் ஏதாவது மோசடி பண்ணலாம் அப்படின்னு இன்னும் டிஜிபி பதவியை போடாமல் நிலுவையில் வைத்திருக்கிறார். ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், மறுபடியும் உங்கள் மேலே வழக்கு போடுவேன். ஒழுங்காக தகுதியின் அடிப்படையில் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு போட்டு உரிய முறையில் டிஜிபி பதவியை கொடுங்கள் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நாங்கள் விடும் எச்சரிக்கை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த நக்கீரங்கோபால் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டோம், திருந்தலை. 41 கொலை பண்ணிவிட்டு ஓடிட்டவுட விட்டுட்டாங்களாம். யார், விஜய் சொல்கிறாரு. விஜய் 41 கொலை பண்ணிவிட்டு ஓடிட்டாராம், அவரை விட்டுட்டாங்களாம். ஆனால் செந்தில் பாலாஜி உதவி செய்ய போனால் அவரை பிடிச்சிக்கிட்டு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லுது. ஒருத்தன் ஓடிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் எவனா கேட்குறமாங்க, ஏன்டா ஓடனு சட்டையை பிடிச்சி கேட்க வேணாமா? அவன் போய் ஒரு 62 மணி நேரம் கழிச்சு சிங்காரிச்சு அவன் ஒரு மழுப்பல் வீடியோ போடுறான், அதை தூக்கிட்டு அலையிறானுவோம். மரம் கண்டு போச்சுங்கிறது உறுதியாயிடுச்சா? எல்லோருக்கும் சொல்கிறேன், முதல்ல அவரை பிடிச்சி நல்ல ஒரு ஆஸ்பத்திரியாக மனநல ஆஸ்பத்திரியில் சேருங்க. ஒரு கட்சி தலைவர், ஒரு சினிமா நடிகர், அவர் ஒரு தன்னோட கட்சிக்கு ஆதரவு கேட்டு அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வர்றார். அவர் வரும்போது கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகம் வருது. அந்த கூட்டத்துக்கு அவர் வர்றாருன்னா காவல்துறையை நம்பியும் அரசாங்கத்தை நம்பியும் தான் வர்றார். அரசாங்கமும் காவல்துறையும் தான் அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தும். அதை நடத்த தவறிவிட்டால் கொலைகாரன் வந்துக்கிட்டு அந்த கட்சி தலைவரா இல்லை அரசாங்கமும் காவல்துறையா? ஆனால் அரசாங்கமும் காவல்துறையும் அதை ஒழுங்காக நடத்தியிருக்காங்க. செந்தில் பாலாஜி மாதிரியால் 1000 பேரை உள்ளே விட்டதுனால காவல்துறையாலையும் அதை கட்டுப்படுத்த முடியலை, அரசாங்க அதிகாரிகளையும் கட்டுப்படுத்த முடியலை. அப்போ யார் குற்றவாளி? செந்தில் பாலாஜி தானே குற்றவாளி.
வந்துட்டு 40 வருஷத்துல ஓடிட்டானா உனக்கு கூட்டத்தை வந்து பேச வந்து ஒரு குற்றவாளியா? பைத்தியம் பிடிச்சி போச்சா அது நக்கீரன் கோபாலுக்கு? ஏதாச்சும் போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் சேருங்க. அடுத்த நான் திமுக காரன் இல்லையாடா பாய்? திமுக காரன் இல்லையா? கருணாநிதியோட நெருக்கமாக இருந்தவர் 1996 அந்த இதில் வந்து வீரப்பனுடைய வந்து ராஜகுமாரை வந்து அந்த 1999 அந்த டைமில் ராஜகுமாரை வந்து வீரப்பன் கடத்திட்டு போகும்போது உங்களை தானே தேர்ந்தெடுத்தார் கருணாநிதி. திமுக காரன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கருணாநிதி அரசு சார்பிலே 10 கோடி ரூபாய் கொடுத்ததை அங்கே கொண்டு போய் மொங்காம் போட்டுட்டு உரிய முறையில் சேர்க்காம வீரப்பன் அந்த மீசக்காரன் இங்கே வந்தால் உதப்பேன் விரட்டுவேன்னு சொன்ன உடனே உங்களை மாற்றி விட்டு நெடுமாறனை போட்டாங்களே. நீங்களெல்லாம் நேர்மையை பற்றி பேசலாமா? நீங்கள் திமுக காரன் தானே அனுப்புனார் உங்களை கருணாநிதியை. ஆரம்ப கட்டத்திலேருந்து திமுகவுக்கு ஆதரவான பத்திரிக்கை. ஸ்டாலின்கிட்ட அடிக்கடி போய் பேசுவீங்க, நீங்கள் வந்து பேசலாமா? அதனால் எனக்கே இப்போ புரியல. திருந்த மாட்டீங்களா? ஏதோ செந்தில் பாலாஜி யோக்கிய மாதிரி பேசுகிறீங்களே. செந்தில் பாலாஜியால் தானே இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு நாடே தெரியும். நீங்கள் மட்டும் வாங்குகிற பணத்துக்கு கூவுறீங்களா? அதனால சொல்கிறேன் நக்கீரன் கோபால பைத்தியம் நினைப்பாங்க அவங்கள. அதுவும் வெட்டுவேன் குத்துருவேங்கிறீங்களாம்ல, அது வேறு சொன்னாங்கன்ட்டு இந்த வீடியோ நான் பார்த்தேன். வெட்டுவேன் குத்துவேன்லாம் சொல்கிறீங்களாம்ல நக்கீரன் கோபால். எப்போ பயில்வான் அன்றைக்கி உங்கள் கதை? நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? நீங்கள் யார்? எப்படிப்பட்ட 1ஆம் நம்பர் கோழை? ஓடியே போயிடுவீங்க. நின்று ஒருத்தர் அடிக்க முடியாது உங்களால். உங்கள் கதை எனக்கு தெரியாதா? நீங்கள் எவ்வளோ பெரிய கோழைங்கிறதுக்கான விஷயம்லாம் நான் சொல்லவா? நம்ம வெட்டுறேன் குத்துறேன்னு என்ன? நீங்கள் வெட்டுறேன் குத்துறேன்னா மற்றவெல்லாம் இழிச்சவாயனா? அதனால் வாங்குகிற பணத்துக்கு அது அளவுக்கு அதிகம் கூவாதீங்க. ஒரு நல்ல மனநல மருத்துவமனையில் போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகுங்க. சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிறது மறுபடியும் நக்கீரன் கோபாலுக்கு நாங்கள் வந்து எச்சரிக்கையாக விட விரும்புகிறோம். அடுத்தது செந்தில் பாலாஜி. அவர் கணக்குக்கு அவர் கொஞ்சம் மறுபடியும் பேசியிருக்காரு. 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். அவர் வந்த பஸ்ஸு விளக்க அணைச்சணைச்சு இது பண்ணாங்களாம், அணைச்சணைச்சு லைட்டு போட்டாங்களாம். இதை கேட்பதற்கு இது இல்லை யாருக்கும். எங்களை பார்த்து கேட்குறாங்க. ஏன் 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 500 மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே போய் ஸ்க்ரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 12 மணிக்கு அறிவிச்சிங்கன்னு கேட்டிருக்கணும். 12 மணிக்கு அறிவிச்சிட்டு 7 மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். செந்தில் பாலாஜியும் ஓரளவு நக்கீரன் கோபால் மாதிரி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். விளக்க அவர் என்ன சொல்கிறாரு? 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். மறுபடியும் சொல்கிறேன்ப்பா, மந்திரியாக இருந்தாலுங்க நீங்கள் 7 மணி நேரம் நம்ம கூட்டத்துக்கு அவருங்க அனுமதி கொடுத்தது 3 மணிலேருந்து 10 மணி. அது 7 மணி நேரம் தாமதம்னு இல்லை. 3 மணி நேரத்துலேருந்து 10 மணி வரை எப்போ வேணாலும் வரலான்னு அர்த்தம். மந்திரியாக இருந்தீங்க எப்படியெல்லாம் ஃபைல் பார்த்துருப்பீங்க? எனக்கு புரியலையே. ஃபைலை ஒழுங்காக பார்த்துருந்தா நீங்கள் பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு பதவியும் கொடுக்காம ஜெயிலுக்கு போவீங்களா? அதனால் நீங்கள் வந்து 3 மணியிலிருந்து 10 மணி வரை. அவர் வந்ததோ 8-9 மணிக்கு வந்துட்டார். அது தாமதம் இல்லை. அவங்க கொடுத்த காலக்கெடுக்குள்ளே வந்திருக்கிறார். லைட்டு அமர்த்தி மூடினாங்களாம். அது கூட தெரியல. டிராஃபிக் சிக்னலே தெரியல. லைட்டு அமர்த்தி மூடினா என்ன தெரியுமா? மெசேஜ் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அலர்ட் அண்ட் காஷியஸ், அதை தான் அர்த்தம். செந்தில் பாலாஜி தெரிஞ்சுக்கங்க. டிராஃபிக் இதெல்லாம் போய் படிங்க. ஒருத்தர் அலர்ட் அண்ட் காஷியஸ்னால் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுப்பதற்கு லைட்டை பொருத்தி அமர்த்துவாங்க. இதுதான் டிராஃபிக்கில் உள்ள ஒரு இது. அது அவருக்கு எங்கே தெரிய போகுது? அவருக்கு போக்குவரத்து துறை தான் தெரியும். கண்டக்டர் போஸ்ட்டு, டிரைவர் போஸ்ட்டு தான் தெரியும். 5 லட்சம் 10 லட்சம்னு லஞ்சமாகத்தான் தெரியும். அவருக்கு போக்குவரத்து துறையில் இருந்தவருக்கு இந்த லைட்டை பொருத்தி வந்த விஷயம்லாம் எப்படி தெரியும் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது. பேசுனீங்கன்னா இது மாதிரி நாங்கள் பதில் சொல்லுவோம், எல்லாம் காரி துப்புவாங்க அப்படிங்கிறத செந்தில் பாலாஜிக்கு செய்தியாக சொல்லுவோம். அடுத்தது இட்லி கடை படத்துக்கு புரோக்கர் வேலை பார்த்துருக்காரு மாசு. எந்த மாசு? அந்த சார் மாசு. அந்த சாரில் தப்பிச்சார் அந்த மாசு. இட்லி கடை படத்துக்கு புரோக்கர். அது என்ன இட்லி கடை படத்துக்கு புரோக்கர்னால், இட்லி கடைன்னு ஒரு படம், அதில் இவர் தான் வந்திருக்காரு. யார்? தனுஷ் நடித்து வந்திருக்கு. ஆனால் இதை வெளியிட்டது யார்? ரெட் ஜெயண்ட். முதல்ல உதயநிதி, இப்போ இன்பநிதி. ரெட் ஜெயண்ட்டு தான் வெளியிடுறாங்க. பார்த்தாரு மாசு. முன்னாடி ஸ்டாலின் பின்னாடியே வாக்கிங் போகும்போது பின்னாடியே போவோம். ஸ்டாலின் வந்து பார்த்துக்கிட்டு அப்பப்போ அப்படியே சொன்ன ஒன்று அந்த வேலை பார்த்தோம்.
இப்போ ஸ்டாலின் வாக்கிங்க்கு அதையும் போக மாட்டேங்கிறாராம். அதனால் அடுத்து யாரை ஐஸ் வைக்கிறதுனா இன்ப நிதியை வச்சுருவோம். உதயநிதியை வைக்கலான்னு பார்த்தா அவர் எங்கே காலையில் வாக்கிங் வருது, அவர் 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறார், மதியம் 12. அடிக்கடி துபாய்க்கு போயிடுறாரு, அங்கே போய் ஜாலியாக இருக்காரு. அதனால் பார்த்தாரு அப்பாவும் இல்லை பையனும் இல்லை பேரனை பிடிச்சிடலான்ட்டு அவர் தானே இப்போ ரெஜென்ட்டு நடத்துகிறாரு. இட்லி கடை படம் கூட்டம் கம்மியாக இருக்கான். அதனால் ஒரு 300 பசங்களாக மாணவர் மாணவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 300 பேரை ரெடி பண்ணி டிக்கெட்டெல்லாம் இவரே விலை கொடுத்து வாங்கி 300 சிறுவர்களை மாணவ மாணவிகளை கூட்டிகிட்டு வரேன்னு இட்லி கடை படத்துக்கு வந்து க்யூவில் நிற்க வச்சுட்டார். கூட்டமே இல்லை, 300 பேர் வச்சோன்னா அப்படியே நிரம்பி கூட்டம் வந்து தியேட்டரில் நிரம்பி போச்சு. இந்த வீடியோவை பாருங்கள். திரையுலக கலைஞனவன் திறமையான மனிதனவன், திரையுலக கலைஞனவன் திறமையான மனிதனவன், தலை சிறந்த தலைமைக்கு பார்த்தீங்கல்ல 300 பேரை கூட்டிகிட்டு வர்றது, தியேட்டருக்குள்ளே வைக்கிறது. ஆக இன்ப நிதியை இப்போ கையில் வச்சு அவர் காலில் விழுந்து விட்டார் மா சுப்பிரமணி. இந்த பொழப்புக்கு வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். முன்னாடி உதயநிதி படத்துக்கு இப்படி தான் பண்ணீங்க. உதயநிதி படத்துக்கு மாவட்ட செயலாளர்கிட்டெல்லாம் என்ன தெரியுமா, தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகணும். இந்த ஒரு கல் ஒரு இது இருக்க கண்ணாடின்னு ஏதோ ஒன்று வந்தது அவர் நடித்தது. அதில் தான் அவர் முதல் படம் கதாநாயகனாக எல்லாம் ஓட வச்சாங்க தியேட்டருக்கு இதை கொடுத்து. அதே மாதிரி இப்போ சென்னைக்கு இவர் இந்த தியேட்டர் பூரா ஃபுல்லாக ஆகிறதுக்கு நான் பொறுப்பு. ஒவ்வொரு ஷோவுக்கும் பணத்தை டிக்கெட்டு கொடுத்து வாங்கிடுறது, அப்படியே கிழிச்சு போட்டுடுறது. படம் கலெக்ஷன் வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஒருத்தன் இருக்க மாட்டான். ஆக அந்த புரோக்கர் வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். இட்லி கடை படத்துக்கு இதெல்லாம் பண்ணினதன் மூலம் இன்ப நிதியின் இதுக்கு அவர் போயிட்டார். இன்ப நிதியை வந்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரி பதவியை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதற்காக மா சுப்பிரமணியம் செய்த புரோக்கர் வேலை தான் இந்த இட்லி கடை படத்துக்கு மாணவ மாணவிகளை கூட்டிகிட்டு போனது அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது ஸ்டாலின் ஒரு ஜோக்கு வச்சுருக்காரு, அது இடையில விடுவிட்டு போச்சு. முதலே பேசணும்னு நினச்சோம். இப்போ விஜய் வந்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு, நிச்சயம் டெபாசிட் போயிடும். அதனால் தமிழினம்னு இழுக்கிறார். இவ்வளோ நாளாக திராவிடம்னு தான் பேசுவாங்க. திராவிடம்னு இவங்க பேசுனது காரணமே தமிழினம்னா இவங்க வரமாட்டாங்க, அதில் இவங்க டிஸ்குவாலிஃபை. ஏன்னா இவங்க தமிழினம் கிடையாதுல்ல, ஓங்கோல் இல்லை. அதனால் திராவிட இனம்னு பேசுவாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தலாம், அது சாதாரண தேர்தல் இல்லையா, தமிழினத்தை காக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறார். உங்களுக்கே தெரியும், தமிழினத்தை காத்தவங்கள அவங்க, தமிழினத்தை அழித்தவர்களாகிட்ட இவர்கள். இலங்கை அப்பாவி இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேரை கொலை பண்ணதுக்கு சோனியா காந்திக்கு துணை போனவர் இவர், இவங்க அப்பாவும் போயிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு உண்ணாவிரதம் ஏர் கூலரை வச்சுக்கிட்டு 2 மனைவிகளையும் பக்கத்தில் வைத்து உங்கள் அப்பா படுக்கையில் படுத்து 3 மணி நேரம் உண்ணாவிரதத்தை இருந்து சிதம்பரத்துடன் கூட்டணி வைத்து கொண்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு யாரும் கொல்லப்படலை அப்படின்னு சொல்லி பிரபாகரனையும் 1.5 லட்சம் பப்பாவி தமிழ் மக்களையும் கொன்றதற்கு காரணமான நீங்கள் தமிழ் இனத்தை பற்றி பேசலாமா? எலெக்ஷன் வந்தால் தமிழ் இனத்தை பற்றி பேசுவீங்களா? ஆனால் தமிழினமே உங்களுக்கு எதிராக திரள போகிறது. அதனால் கூடிய விரைவில் மண்ணை கவ போகிறீர்கள். தமிழினத்துக்கு நீங்கள் செய்த துரோகத்திற்கு உங்களுக்கு கிடைக்கப் போகும் தண்டனை தான் 2026 தேர்தல். அதனால்தான் உங்களை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறதோ அவர்களுக்கு எங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம். அதிமுகவுக்கும் சொல்கிறேன், பிஜேபிக்கும் சொல்கிறேன், நீங்கள் திமுகவை எதிர்த்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறதோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கரம் நீட்டுவோம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தால் விஜய்க்கு ஆதரவை கொடுப்போம். திமுகவை ஒழிப்பது தான் எங்களது ஒரே லட்சியம் அப்படிங்கிற கருத்தை ஸ்டாலினுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். தமிழினத்தை மட்டும் தமிழினத்தை பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் நீங்களும் உங்கள் தந்தையும். கனிமொழி போய் ராஜபக்சேட்ட விருந்து சாப்பிட்டுட்டு பரிசு கொடுத்துட்டு வந்தோம். ஆக உங்கள் குடும்பம்தான் காரணம் தமிழின அழிவிற்கு அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம்.
நன்றி, வணக்கம், ஜெய்.